வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என பாதகங்கள் என. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் ஊர் முழுவதும் உங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில இந்த மாதத்துல உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் பலம் பெற்றிருக்கிறாருங்க. அஷ்டம ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் அதிக அலைச்சலையும் உழைப்பையும் வெளியூர் பயணங்களையும் ஏற்படுத்துவாருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சாதகமாக இருக்கிறாரு. புதன் உதவிகரமாக மாற இருக்கிறாருங்க. இதனால கன்னிராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருப்பதால குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இந்த ராசியில் உள்ள ராகுவினால் மனைவியினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. குருவினுடைய அம்சம் ராகுவிற்கு சேர்வதால எளிய சிகிச்சையினாலும் குணம் தெரியுங்க. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குரு சுக்கிரன் சுபபலத்தினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க. கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுப பிரசவம் ஏற்பட இருக்குது. அதே மாதிரி கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகள் புத்திரபாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்க இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா கன்னிராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு ஏற்பட இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வீடு, நிலம் அல்லது மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினருக்கு குடும்ப பொருளாதார நிலை சரிவர இருப்பதால குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இருக்கீங்க. பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் புத்திரபாக்கிய யோகமும் திருமண யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. கன்னிராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜனவரி மாதம் அமைய இருக்குதுங்க. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மகர ராசியில் உள்ள சனி பகவான் கும்பராசி பயிற்சியாகி அங்கு சஞ்சரிப்பதால நன்மைகளை அதிகமாக வாரி வழங்க இருக்கிறாரு. கொள்சால விதிகளின்படி மேலதிகாரிகள் நியாயமாகவும் ஆதரவாகவும் நடந்து கொள்வாங்க. தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்காங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதுவும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலையாக அமைய இருக்குது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்துல ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த மாதத்தில் தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மகர ராசியில் உள்ள சனி பகவான் இப்போது பயிற்சியாகி கும்பராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த கிரக சஞ்சாரம் உங்களுக்கு நன்மைகளையே அளிக்க உள்ள ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மேலதிகாரிகள் நியாயமாகவும் ஆதரவாகவும் உங்களுக்கு நடந்து கொள்வாங்க. மட்டுமில்லாம கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்துறையினருக்கு லாபகரமான ஒரு மாதமா தான் ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு இருக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் ஏற்ற ஒரு காலகட்டமா இது அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் கிடைக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு ஏற்பட்ட பின்னடைவு படிப்படியாக குறைய ஆரம்பிப்பதை அனுபவபூர்வமாக காண முடியுங்க. புதிய கடைகள் தொழிற்சாலைகள் திறப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய
வாழ்வில் பல லாபகரமான ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பிரதான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாகவே அமர்ந்திருப்பதால பல மாதங்களாக ஏற்பட்டிருந்த தேக்க நிலை மாறி மீண்டும் புத்துயிர் பெற இருக்குதுங்க. கர்நாடக சங்கீத வித்வான்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், நாதஸ்வர வித்வான்கள் ஆகியோருக்கு மிகவும் ஆதரவாக கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குதுங்க. இவர்களுக்கு வருமானமும் உயர இருக்குது. ரசிகர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொண்டர்கள் மற்றும் உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை தருங்க. வாக்குஸ்தானத்தில் உள்ள சுக்கிரனால் பேச்சு திறன் அதிகரிக்க இருக்குதுங்க. பிரச்சாரத்தினாலேயே மக்களை கவர்ந்தெழுக்கும் திறமை அதிகரிக்க இருக்குது. அரசியல் வெற்றிக்கு வாக்குவன்மையும் முன்கூட்டியே திட்டமிடுவது இந்த அளவிற்கு அவசியம் என்பதை சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் விளக்கி இருக்குதுங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் வாக்கில் நீங்க மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோர்வும் சோம்பலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மீண்டும் படிப்பில் மனம் படியுங்க. தினமும் காலையில் எழுந்ததும் சிறிது நேரம் ஹயக்ரீவர் சோஸ்திரம் படிப்பது மிக மிக நல்லது. காதால் கேட்பது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதில் நிறுத்தி தியானம் செய்தால் சோர்வும் உறக்க உணர்ச்சியும் நீங்கிவிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கு ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 9 நாட்களாக கிரக நிலைகள் சாதகமாக இருக்குதுங்க. அதன் பிறகு அனுகூலமற்ற நிலைக்கு மாற இருக்குது. விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரக நிலைகள் வருமானம் ஒரே சீராக இருக்குங்க. விளைச்சல் திருப்தி தருங்க. அதே மாதிரி தேவைக்கு அதிகமான மழையினால் பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் அவை அனைத்துமே குறுகிய காலத்திற்கு தான் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமே இல்லைங்க. கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கன்னிராசியில் பிறந்துள்ள பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி தரும் மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குது. ஜென்ம ராசியில் இது அமர்ந்திருப்பதால தெய்வ பக்தியும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்குங்க. வருமானம் திருப்திகரமாகவே இருக்குங்க. செலவுகளை எளிதில் சமாளித்து விட முடியுங்க. சில பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பும் உள்ளத கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. குரு சுக்கிரனுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதே மாதிரி மனைவியினுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருமலை திருப்பதி குணசீலம் திருச்சி அருகே உள்ள புளியம்மன் சன்னதி தரிசனம் கைமேல் பலனளிக்கும். இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.